Taste the Daily. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் குற்றவாளி ஞானசேகரன் செல்போனில் பேசிய அந்த சார் யார் என கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழகம் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் திமுகவின் கைக்கூலியாக தாண்டி ஆளும் தரப்பு மிகுந்த கஷ்டப்பட்டு இந்த ஆளுநர் வெளிநடப்பு இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தில் யார் அந்த சார்னு இருக்கு, இதை கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு தெரியாம இல்லை. போலீஸ் உயர் அதிகாரிகள் ஒரு மாதிரி பேட்டி கொடுத்தாங்க, திரும்ப பெற்றாங்க. இதுல ஏதோ மர்மம் நீடிக்கி கண்டிப்பாக அதுல விசாரணை நடத்தி அதற்கு முன்னாடி அந்த சார் யாருன்றத கண்டுபிடிச்சு தரணும். பொதுமக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். ஒரு அரசியல்வாதி அந்த சார் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு துணிச்சலாக அவன் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போய் அந்த மாணவிய அரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கான். அப்போ இவனுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சார் யார்? அந்த சார் கண்டுபிடிச்சாதான் இந்த குற்றத்தை யார் செஞ்சா என்னன்னு தமிழக மக்களுக்கு விடையறியும். ஆனா இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தமிழகம் சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சுவரா போயிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை.